நம்ம இந்தியா வர 26ஆம் தேதி டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்புக்கு போக போறாங்களா இல்ல வெளியேற போறாங்களா அப்படிங்கறத முடிவு பண்ண போற ரொம்ப முக்கியமான ஆட்டத்தை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாட போறாங்க. இப்படி இருக்க சரியான கேப்டன்சியும் இல்ல, மோசமான பேட்டிங், இது எல்லாமே சேர்ந்து ரோஹித் சர்மா அவர்கிட்ட கெட்ட பேரை எல்லார்கிட்டயுமே ஏற்படுத்தியிருக்கு. அதனால கண்டிப்பா இந்த ஆட்டத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு ரோஹித் சர்மா கடந்த சில தினங்களா அவரு பயிற்சியில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த மோசமான விஷயம் இப்ப அவருக்கே வினையாக திரும்பி இப்ப இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல மீண்டும் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அவர் கேப்டனா செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்பும் தற்போது இப்ப உருவாகி இருக்கு. ஸோ அந்த வகையில் ரோஹித் சர்மா அவர் ஓப்பனரா இறங்கி பார்த்துட்டாரு, அவரால் பேட்டிங் சரியா விளையாட முடியல. அதே போல மிடில் ஆர்டர்லையும் விளையாண்டு பார்த்துட்டாரு. இந்த தொடரில் இதுவரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே ரோஹித் சர்மா அவரால் செய்ய முடியல. முக்கியமா ரன் அடிக்கலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் மேட்சாவது ஜெயிக்க வச்சார்னா ரோஹித் சர்மா அவருக்கு கெட்ட பேர் எதுவும் வந்திருக்காது. ஆனா அதுவும் நடக்கல. கடைசியா கப்பால நடந்த மேட்ச் கூட மழை வந்து தான் காப்பாத்துச்சு. இல்லைனா இந்தியா கம்ப்ளீட்டா இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே ரோஹித் சர்மா அவரை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, ரோஹித் சர்மா இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சம் அவர் ரன் அடிச்சார்னா மேட்ச் ஜெயிக்கிறமோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரோஹித் சர்மா அவருடைய பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் இந்திய அணியில் இருந்துச்சுன்னா நிச்சயமா ரோஹித் சர்மா அவரால் இந்த கெட்ட பெயர் அவ பெயரில் இருந்து நிச்சயமா தப்பிக்க முடியும். அதனால இப்போ மெல்போர்னில் போய் இறங்கின உடனே கடந்த 2 நாட்களாக கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படின்னு இடைவிடாமல் ஓய்வு கூட எடுத்துக்காம கண்டினியூஸாக ஒவ்வொரு செஷன்லையுமே 2-3 மணி நேரம் ரோஹித் சர்மா கடுமையான ப்ராக்டிஸில் அவரும் சரி விராட் கோலியும் சரி 2 பேருமே ஈடுபட்டுக்கிட்டு வந்தாங்க. இப்படி இருக்க நேற்று ரொம்ப ரொம்ப கடுமையான ப்ராக்டிஸில் ரோஹித் சர்மா அவர் ஈடுபட்டிருக்காரு. இதில் அவர் கால் முட்டியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வலி ஏற்பட்டிருக்கு. அந்த வலியோட ரோஹித் சர்மா அவர் ப்ராக்டிஸ் தொடர்ச்சியாக எடுத்திருக்காரு. ஸோ அவர் பண்ண இந்த விஷயம் அவருக்கே இப்போ வினையாக தவறாக திரும்பின மாதிரி. நேற்று முட்டி வலியோட ப்ராக்டிஸில் ஈடுபட்ட ரோஹித் சர்மா கடைசியாக அவருக்கு முட்டி வலி அதிகமாகி நிற்க கூட முடியாமல் கால் முட்டியில் ஐஸ் பேக் வைக்கக்கூடிய அளவுக்கு வலியால் துடிச்சு கடைசியாக இப்போ அவருக்கு இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு ரோஹித் சர்மா தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ இதனால தற்போது மருத்துவர்கள் 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் ரோஹித் சர்மா அவர் விளையாட முடியுமா அப்படிங்கிற கேள்வி சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. இன்னும் 3 நாட்கள் இருக்கு. அதுக்குள்ள ரோஹித் சர்மா அவர் குணம் அடைஞ்சாலும் திரும்பவும் மைதானத்தில் விளையாடக்கூடிய அளவுக்கு அது அவருக்கு சரியான சூழலை ஏற்படுத்தாது. பேட்டிங் பண்ணால் கூட ஃபீல்டிங் பண்ண முடியாத சூழ்நிலை ரோஹித் சர்மா அவருக்கு ஏற்படுத்தலாம். அதாவது களத்தில் கேப்டனாக நின்று அவரால் செயல்பட முடியாது, செயல்பட்டார்னா அவருடைய இன்ஜூரி இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற நிலைமை தற்போது ரோஹித் சர்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ ரோஹித் சர்மா கடுமையான பயிற்சி அவர் தீவிரமாக எடுத்ததே அவருக்கு இப்போ வினையாக திரும்பி இந்த 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு. ஸோ ரோஹித் வெளியே போயிட்டார்னா நிச்சயமா பும்ரா அவர் தான் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட போறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரோஹித் அவசரப்பட்டு கடுமையான பயிற்சி எடுத்து அதுவே இப்போ அவருக்கு வினையா திரும்பி இருக்கிறத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.